ம் ரொம்ப ஆழமான ஒரு ஆரம்பம். உலகத்துல இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை தேடுறது தான் நம்ம நோக்கம் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா உலகத்தோட ஒரு மூலையில, அதாவது மத்திய கிழக்குல விழுகிற ஒரு குண்டு எப்படி சென்னையில நீங்க வாங்க போற தங்கத்தோட விலைய மாத்துது. இத நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. உங்களுக்காக பல்வேறு ஆவணங்கள், செய்திகள், ஆய்வுக் கட்டுரைகளை சேகரித்து அதிலுள்ள மிக முக்கியமான விஷயங்கள மட்டும் பிழிந்தெடுத்து தரப்போறோம். ஆமா, இந்த தேடல்ல நாம நிறைய தரவுகளை அலச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பயணத்தில் நாங்கள் வெறும் வாசிப்பாளர்கள் அல்ல, ஒரு காலத்தின் சாட்சிகள். எங்களுக்கு 3 கண்கள் உண்டு. அறிவியலின் கண் காரணம் தேடுகிறது, தத்துவத்தின் கண் அர்த்தம் தேடுகிறது, ஆன்மீகத்தின் கண் உண்மை தேடுகிறது. செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. மிகச்சரி. இப்போ மேற்காசியாவின் போர்மேகங்கள், அது உருவாக்கும் பொருளாதார அதிர்வுகள், அப்புறம் இந்தியாவோட தற்காப்பு வியூகங்கள், தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல், குவாண்டம் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவுன்னு பல விஷயங்களை நாம பேச போறோம். எந்தவித சார்பும் இல்லாம டேட்டா என்ன சொல்லுதோ அது அப்படியே ரொம்ப எளிமையா டீகோட் பண்ண போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற முதல் விஷயம் ஈரான்-இஸ்ரேல் போர். பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கின இந்த மோதல் இப்போ 2வது மாசமா உச்சகட்டத்தில் இருக்கு. ஆமா, ஈரானின் தலைவர் கொல்லப்பட்ட பிறகு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுதான். இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியலையே. ஏமன்ல இருக்கிற ஹூதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி எல்லாம் அமைதி பேச முயற்சி பண்றாங்க. ஆனா அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு திட்டம் போடுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போர்னால ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே, இது ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா பேசப்படுது? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அறிவியல் படியும் சரி, பொருளாதார படியும் சரி, ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது உலக வர்த்தகத்தோட மூச்சு குழாய்னு சொல்லலாம். இது ஓமன் நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன கடல் வழி. சின்ன வழினா எவ்வளவு சின்னது? வெறும் 21 மைல் அகலம்தான். ஆனா என்னன்னா, உலகத்துல உற்பத்தியாகிற கச்சா எண்ணெயில 20%, திரவ இயற்கை எரிவாயுல 20%, இந்த ஒரு சின்ன வழித்தடம் வழியாதான் போய் ஆகணும். ஒரு நிமிஷம், அவ்வளோ பெரிய கடல்ல வேற வழியே இல்லையா? ஏன் எல்லாரும் இந்த சின்ன சந்துக்குள்ளே போகணும்? அங்கதான் நிலவியலோட சிக்கலே இருக்கு. வளைகுடா நாடுகள்ல இருந்து எண்ணெய் எடுத்தா கப்பல்கள் வெளியே வர்ற ஒரே வழி இது மட்டும்தான். இப்ப போர் காரணமா இந்த வழி முடங்கி போச்சு. இது சப்ளை செயின்ல எவ்ளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? ஒரு பெரிய ஹைவே திடீர்னு ஒத்தையடி பாதையா மாறினா எப்படி டிராஃபிக் ஜாம் ஆகுமோ, அதுதான் இப்போ கடல்ல நடக்குது. ஓஹோ, அப்போ இதனால தான் எண்ணெய் விலை ஏறுதா? கண்டிப்பா. இதனால பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரேடியா 15லிருந்து 25% உயர்ந்து ஒரு பேரலுக்கு $120 தாண்டிடுச்சு. $120? அப்போ இதோட நேரடி பாதிப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னவா இருக்கும்? பெட்ரோல் விலை ஏறும், வேற என்ன நடக்கும்? உலக வர்த்தக வளர்ச்சியே 1.9%லிருந்து 1.5%-ஆ குறைஞ்சிடுச்சு. இதை விட ஒரு பயங்கரமான டேட்டா என்னன்னா, வளைகுடா நாடுகளுக்கு தேவையான உணவில் 70 முதல் 80% வெளிநாடுகள்ல இருந்து தான் போகுது. இப்ப கப்பல்கள் போக முடியாததால அங்க ஒரு பெரிய உணவு பஞ்சம் உருவாயிருக்கு. அடப்பாவமே, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. ஆமா, ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடி. அது மட்டும் இல்லாம யூரோப் பங்குச்சந்தை 11% சரிஞ்சிருக்கு. உலகளாவிய பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் 0.8% உயரப்போகுது. இது தத்துவ ரீதியா மனித சமூகத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் அதிகாரம் வேணுங்கிற ஆசை, இன்னொரு பக்கம் உயிர் பயம். அமெரிக்காவோட கவனம் எப்போ இந்தோ பசிபிக் பகுதியிலிருந்து விலகி மத்திய கிழக்கு பக்கம் திரும்புறதுனால சீனாக்கு இது ரொம்ப சாதகமான ஒரு சூழலை உருவாக்குது. உண்மைதான், இது அதிகார போட்டியோட உச்சம். ஆனா இந்த புயல்ல இந்தியா என்ன பண்ணுது? இந்தியா இப்போ தற்காப்பு நிலையில, அதாவது டிஃபென்ஸ் மோட்ல இருக்கு. அதான் பிரதமர் மோடி தன்னோட 132வது மன் கி பாத் உரையில இந்தியாவோட 140 கோடி மக்களின் நலனே முக்கியம்னு சொல்லி 20க்கும் மேற்பட்ட நம்ம எண்ணெய் கப்பல்களை பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, கப்பல்களை பத்திரமா கொண்டு வர்றது ஒரு பக்கம். ஆனா நாட்டுக்குள்ள பொருளாதாரத்தை எப்படி காப்பாத்துறது? இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற 2026-27 மத்திய பட்ஜெட்டை பார்த்தா அது ரொம்ப தெளிவா தெரியுது. தற்சார்பு திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தற்சார்புன்னா உள்ளூர் உற்பத்தி அதிகப்படுத்துறதா? கரெக்ட். குறிப்பா பார்மா சக்தி திட்டத்துக்கு 10,000 கோடி ரூபாயும், செமிகண்டக்டர் மிஷன் 2.0க்கு 1,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. இங்க நான் குறுக்கிடுறேன்.
போர் நடக்குது, எண்ணெய் விலை ஏறுது, இதுக்கும் நம்ம ஊர்ல மருந்து தயாரிக்கிற ஃபார்மா கம்பெனிக்கும் கம்ப்யூட்டர் சிப்பு தயாரிக்கிற செமிகண்டக்டர் கம்பெனிக்கும் ஏன் இப்ப அவசர அவசரமா 10,000 கோடி முதலீடு பண்றாங்க? ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நாம சீனா மற்றும் வெளிநாடுகளை தான் அதிகம் நம்பியிருக்கோம். குளோபல் சப்ளை செயின் உடையும் போது நாளைக்கு நமக்கு மாத்திரை கிடைக்காமலோ எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்க முடியாமலோ போகலாம். அதை தடுக்க தான் இந்த உள்ளூர் முதலீடு. இது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். ஆமா. இதுக்கு நடுவுல சரக்கு போக்குவரத்தை கண்காணிக்கிற ஈவேபிள் உருவாக்கம் 5.3% சரிஞ்சிருக்கு. அதாவது போர் பயத்தினால உள்நாட்டு வர்த்தகமும் கொஞ்சம் ஸ்லோவாகிருக்கு. இத நான் இப்படி பார்க்கறேன். இது ஒரு புயல்ல சிக்கின கப்பல் மாதிரி. வெளியே பெருங்காற்றடிக்குது, போர் நடக்குது. ஆனா உள்ள கப்பல்ல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிற முயற்சியா தான் இந்த பட்ஜெட் செயல்படுது. சரி, இத கொஞ்சம் ஆன்மீக பார்வையில பார்ப்போம். இந்த நிகழ்வுகள் மனிதர்களோட ஈகோ பத்தி என்ன சொல்லுது? நீங்க சரியா கேட்டீங்க. ஈரானின் தலைவர் கொல்லப்பட்டதால எழுந்த பழிவாங்கும் ஈகோ ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இது எதுலயுமே சம்பந்தமில்லாத பிலிப்பைன்ஸ் நாட்டுல எரிபொருள் இல்லாததால அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. இதுதான் சஃபரிங். மதம்னு ஒன்ன உருவாக்குனதே மனிதன் அமைதியா இருக்கத்தான். ஆனா அதோட முரண்பாட்டை பாருங்க. போப் 14வது லியோ 50,000 மக்கள் முன்னாடி இயேசு அமைதியின் அரசர்னு சொல்றாரு. ஆனா அதே நேரம் ஜெருசலேம்ல இருக்கிற தேவாலயத்துக்குள்ள கத்தோலிக்க தலைவர்கள் போறத இஸ்ரேல் போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க. அதிகாரம் மதத்தை எப்படி தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்குன்னு இந்த காட்டுது. கண்டிப்பா. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. வெளியுலகில் பாதுகாப்பை தேடும் மனித மனம் உள்ளூரிலும் பாதுகாப்பை தேடுகிறது. இப்போ உலகளவில நடக்கிற இந்த பொருளாதார பயம் எப்படி நம்ம உள்ளூர் அரசியல்ல குறிப்பா தமிழ்நாட்டுல எதிரொலிக்குதுன்னு பார்ப்போம். அதாவது வரப்போற ஏப்ரல் 23, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பத்தி சொல்றீங்க. ஆமா, நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையா களத்துல நிக்குது. இன்னொரு பக்கம் திமுக, அதிமுகன்னு பெரிய கட்சிகள் வியூகம் அமைக்கிறாங்க. அரசியல் அறிக்கைகளை ஒரு அறிவியல் பார்வையில எண்களோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தோட தேர்தல் அறிக்கையில வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 4,000 ரூபாய், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2,000 ரூபாய்னு அறிவிச்சிருக்காங்க. ஓ, வேலை வாய்ப்புக்கு என்ன சொல்றாங்க? தனியார் நிறுவனங்கள்ல 75% உள்ளூர் வேலைவாய்ப்புன்னு சொல்லிருக்காங்க. அதே போல திமுக தரப்புல மகளிர் உரிமைத் தொகைய 2,000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லிருக்காங்க. இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. சும்மா எண்களை மட்டும் பார்க்காம இந்த வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? அரசியல் கட்சிகள் எப்பவுமே மக்களோட ஆழ்மன தேவைகளை, அவங்களோட பயத்தை தான் குறிவைப்பாங்க. கரெக்ட். வேலையின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம். அதனால தான் 75% உள்ளூர் வேலைவாய்ப்புங்கிற வாக்குறுதி வருது. அதே போல 500 படைப்பாற்றல் பள்ளிகள், போதைப்பொருள் தடுப்பு மண்டலங்கள், இதெல்லாம் பெற்றோர்களின் பாதுகாப்பின்மை உணர்வை பிரதிபலிக்குது. நாம எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆனா இந்த வாக்குறுதிகள் சமூகத்தோட மனநிலையை எப்படி படம் பிடிச்சு காட்டுதுங்கிறது தான் இங்க விஷயம். அந்த பாதுகாப்பின்மைய போக்க உள்கட்டமைப்புல பெரிய முதலீடுகள் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பரந்தூர் பசுமை விமான நிலையம் 27,400 கோடி ரூபாய் செலவுல அமையப் போகுது. 27,400 கோடியா? இத சாதாரண மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி புரிஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு 100 மில்லியன் பயணிகள் அங்க வந்து போவாங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகையே ஒரே வருஷத்துல ஒரு ஏர்போர்ட் வழியா கொண்டு போற அளவுக்கு பிரம்மாண்டமான திட்டம் இது. இதுக்காக 5,746 ஏக்கர் நிலம் எடுக்கப்படுது. அப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு வராதா? அதுக்காகத்தான் சென்னை கடற்கரையில 20,000 அலையாத்தி காடுகள், அதாவது மேங்க்ரோவ் செடிகள் நடப்படுது. அதோடு மெட்ரோ கட்டம் 2 விரிவாக்கம், 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம்னு பல விஷயங்கள் நடக்குது. இந்த இடத்துல தான் மனித மனத்தோட இன்னொரு முகம் வெளியே வருது. உலகத்துல போர் நடக்குது, உள்ளூர்ல வேலைவாய்ப்பு பயம் இருக்கு. இந்த மாதிரி பதற்றமான நேரத்துல மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத எக்கனாமிக்ஸ் எல்லாம் நம்ப மாட்டான். கண்ணுக்கு தெரியற, கையில தொடக்கூடிய விஷயத்துல தான் முதலீடு பண்ணுவான். அதுதான் தங்கம். ரொம்ப கரெக்ட். இதான் பொருளாதாரத்தோட விதி. உலகளாவிய பயம் அதிகரிக்கும் போது மனிதர்கள் பளபளப்பான உலோகங்கள்ல அடைக்கலம் தேடுவாங்க. இன்னைக்கு சென்னையில 24 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 14,902 ரூபாயா நிக்குது. அடேங்கப்பா, வெள்ளி விலை என்னாச்சே? வெள்ளி கிலோவுக்கு 2,50,000 ரூபாய் தொட்டுடுச்சு. ஒரே மாசத்துல 5,000 ரூபாய் உயர்வு.
தங்கத்தோட விலை 14,000 ரூபாயை தாண்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மனிதன் தனக்கான அமைதியை தேடி மண்ணிலும் பொன்னிலும் அலைகிறான். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ஆனா உண்மையான விடைகள் இந்த பொன்னிலேயோ மண்ணிலேயோ இல்ல. அது பிரபஞ்சத்தோட மௌனத்திலையும் நம்ம மூளைக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கு. இது அறிவியல் இப்போ எப்படி நிரூபிக்குதுன்னு பார்ப்போம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் ஏஐ பத்தி நிறைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு தொழில்நுட்பத்துல நாம ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல இருக்கோம். இத குவாண்டம் கம்ப்யூட்டர்களின் டிரான்சிஸ்டர் தருணம்னு சொல்றாங்க. இந்தியாவோட 64 கியூபிட் காவேரி ப்ராசஸர் இப்போ லேபை விட்டு வெளியே வந்து வெறும் 100 மைக்ரோ செகண்ட்ல பிழைகளை திருத்துற அளவுக்கு வளர்ந்திருக்கு. கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நார்மல் கம்ப்யூட்டருக்கும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கியூபிட்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா ஒரு குழந்தைக்கும் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண கம்ப்யூட்டர் எல்லாமே 0 அல்லது 1 அப்படிங்கிற மொழியில தான் வேலை செய்யும். இத ஒரு காயினை டேபிள் மேல வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒன்னு தலை விழும், இல்லன்னா பூ விழும். சரி. ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற கியூபிட் அப்படிங்கிறது அந்த காயினை சுழட்டி விடுற மாதிரி. காயின் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அது தலையாவும் இருக்கும், பூவாவும் இருக்கும் இல்லையா? ஒரே நேரத்துல பல சாத்தியக்கூறுகளை அது கணக்கீடு செய்யும். அதனாலதான் நார்மல் கம்ப்யூட்டர் பல ஆயிரம் வருஷங்கள் எடுத்துக்கிற ஒரு கணக்க இது சில வினாடிகள்ல முடிச்சிடும். வாவ், சுழலும் நாணயம். ரொம்ப அருமையான விளக்கம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. அப்போ இது ஹேக்கர்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுமே. பேங்க் பாஸ்வேர்ட் எல்லாம் ஈஸியா உடைச்சிடலாமே. அந்த பயம் இருக்கதான் செய்யுது. அதனாலதான் கூகுள் இப்போ ஆண்ட்ராய்டு 17ல போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற புதிய பாதுகாப்பு முறையை கொண்டு வராங்க. அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டரால கூட உடைக்க முடியாத ஒரு லாக். ஓ, முள்ளாம எடுக்கிற மாதிரி. ஆமா, இது மட்டும் இல்லாம டேட்டா ஸ்டோரேஜ்ல ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு. 3D ஒளியியல் சேமிப்பு முறை. ஒளியோட 3 பண்புகளை, அதாவது ஆம்ப்ளிடியூட், ஃபேஸ், போலரைசேஷன், இதை பயன்படுத்தி டேட்டாவை ஸ்டோர் பண்றாங்க. இருங்க, ஒளியை பயன்படுத்தி டேட்டா ஸ்டோர் பண்றதா? அது எப்படி சாத்தியம்? இப்போ நாம ஒரு பேப்பர்ல எழுதுறோம், அது 2D. ஆனா இது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள காத்துல வெளிச்சத்தை வச்சு எழுதுற மாதிரி. வெளிச்சத்தோட பிரகாசம், அதோட கோணம், அதோட அலைவரிசை, இத 3ஐயும் மாத்தி மாத்தி டேட்டாவை சேவ் பண்ணலாம். இதனால ஒரு சின்ன சிப்புக்குள்ள உலகத்துல இருக்கிற அத்தனை டேட்டாவையும் ஸ்டோர் பண்ண முடியும். நம்பவே முடியல. ஒரு பக்கம் மனிதன் தன்னோட அறிவால இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்றான். நாசா விண்வெளியிலேயே டேட்டா சென்டர்களை அமைக்க முயற்சி பண்றாங்க. செவ்வாய் கிரகத்துல நடக்கிற சின்ன புழுதி புயல்கள் கூட எப்படி அந்த கிரகத்தோட வளிமண்டல நீரை வெளியேற்றி அதை ஒரு வறண்ட கோளா மாத்துச்சுன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, விண்வெளி ஒரு பக்கம்னா மருத்துவத் துறையில மனிதன் வலிய வெல்ல பாக்குறான். FDA இப்போ ஓபியாய்டு, அதாவது அஃபினி இல்லாத புதிய வலி நிவாரணிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வலிக்கு மருந்து சாப்பிட்டு அந்த மருந்துக்கே அடிமையாகி செத்து போனவங்க உலகத்துல பல லட்சம் பேர். இதிலிருந்து விடுபட மனிதன் நடத்தும் போராட்டம் தான் இது. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய தத்துவ முரண்பாடு தோணுது. முரண்பாடா? என்ன சொல்றீங்க? ஒரு பக்கம் நாம அறிவுல இவ்ளோ தூரம் போயிட்டோம், ஆனா ஞானத்துல எங்க இருக்கும்? சமீபத்துல நியூயார்க் கடற்கரையில எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ தானே? ஆமா, ஒரு தாய் திமிங்கலம் குட்டி போடும்போது சுத்தி இருக்கிற மத்த திமிங்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வட்டம் மாதிரி நின்னு அந்த பிறப்ப கொண்டாடுற மாதிரியும் உதவி செய்யற மாதிரியும் ஒத்துழைக்குது. ஒரு விலங்கு இன்னொரு உயிர் உலகத்துக்கு வர்றத கொண்டாட ஒத்துழைக்குது. ஆனா மனிதன், நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு முதல் செய்தியில பார்த்த மாதிரி கப்பல்களை மறிச்சு உணவை தடுத்து எல்லைக்காக போரிடுறோம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதானா? ரொம்ப ஆழமான ஒப்பீடு. இந்த ஞானத்தை நம்ம வெளிய எங்கேயும் தேட வேண்டாம். மனித மூளைக்குள்ளேயே அதுக்கான பதில் இருக்கு. இப்ப விஞ்ஞானிகள் மனித மூளையில அமைதியான சினாப்ஸ்கள் அப்படின்னு ஒன்னு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அமைதியான சினாப்ஸ்கள் அப்படின்னா என்ன? ஒரு கம்ப்யூட்டர்ல புதுசா டேட்டா ஏத்துறதுக்கு ஹார்ட் டிரைவ்ல காலியாயிடும் இருக்குமே, அது மாதிரியா? எக்ஸாக்ட்லி அதேதான். நம்ம மூளையில கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கு. அதுல சில நியூரான்கள் எந்த வேலையும் செய்யாம அமைதியா இருக்கும். நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறப்போ அது ஆக்டிவ் ஆகும். மனித மூளை எப்பவுமே புதுசா கத்துக்க தன்னை தயார்படுத்திட்டே இருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அப்படியா? இத வச்சு இப்ப என்ன பண்றாங்க? இத அடிப்படையா வச்சுதான் இப்போ நியூரோமார்பிக் கம்ப்யூட்டர்கள் உருவாகிட்டு இருக்கு. மெட்டா நிறுவனத்தோட ட்ரிபே V2 AI மாடல் என்ன பண்ணிருக்கு தெரியுமா?
சுமார் 500 மணி நேர எஃப்எம்ஆர்ஏ டேட்டாவை வச்சு மனிதன் எப்படி பார்க்கறான், எப்படி கேட்கறான்னு டிஜிட்டல் முறையில அப்படியே பிரதிபலிச்சிருக்கு. கேட்கறப்பவே கொஞ்சம் பயமாவும் அதே சமயம் ஆச்சரியமாவும் இருக்கு. நம்மள மாதிரியே சிந்திக்கிற, பார்க்கிற ஒரு இயந்திரத்தை நாம உருவாக்குறோம். கடவுள் மனிதனை தன் சாயலில் படைத்தாருன்னு தொன்ம கதைகள்ல சொல்வாங்களே, அதோட நவீன வடிவமா இது எனக்கு தோணுது. மனிதன் தன்னோட பிம்பத்தையே டிஜிட்டல் வடிவுல உருவாக்குறான். இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. உண்மைதான். மனித மனம் முரண்பாடுகளோட ஒரு கலவை. நாம ஒரு பக்கம் அதிகார பசியில அழிவு உருவாக்குறோம், இன்னொரு பக்கம் மூளையின் ரகசியங்களை ஆராய்ஞ்சு குவாண்டம் அறிவியல்ல உச்சத்தை தொடுறோம். இந்த முரண்பாடு தான் மனிதனோட பரிணாமம். மார்ச் 29, 2026 இன்று நாம் பார்த்த செய்திகள் அனைத்தும் வெறும் சம்பவங்கள் அல்ல. அது மனித குலத்தின் ஒரு மாபெரும் பரிணாம படிநிலை. நாம் வன்முறையால் சுருங்குகிறோம், அதே நேரம் அறிவியலால் பிரபஞ்சம் வரை விரிவடைகிறோம். கண்டிப்பா. இன்றைய விவாதத்திலிருந்து உங்களுக்கு நான் விட்டுச் செல்லும் ஒரு கேள்வி. குவாண்டம் கணினிகள் வினாடிக்கு மில்லியன் கணக்கீடுகளை செய்யும் ஆற்றல் பெற்றவை. செயற்கை நுண்ணறிவு நம் மூளையின் அமைதியான சினாப்ஸ்களை பிரதிபலிக்க தொடங்கிவிட்டது. நாளை இந்த தொழில்நுட்பங்கள் மனித உணர்வுகளான பச்சாதாபம் அல்லது அமைதியை கற்றுக்கொள்ளுமா, அல்லது மனிதனின் அதே அதிகார பசியை பிரதிபலிக்குமா? யோசித்துப் பாருங்கள். இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. ஆமா, ரொம்ப நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாமல் இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.